வெல்கம் டு ஹெல்த்தி ஃபுட் கிச்சன். நம்ம இன்றைக்கி வந்து தேங்காய் பூவில் லட்டு செய்ய போகிறோம். அதை எப்படி செய்யறதுன்னு இப்போ பார்க்கலாம். இப்போ என்னென்ன வேணும்னு பார்ப்போம். தேங்காய் பூ வந்து இந்த மாதிரி ட்ரையாக கிடைக்குது, உங்களுக்கு வந்து பேக்கெட்டில் கிடைக்கும். நான் 1 கப் எடுத்திருக்கேன். 1 கப் தேங்காய் பூ எடுத்திங்கன்னா கண்டென்ஸ்டு மில்க் வந்து 1/2 கப் எடுக்கணும். பத்தலைன்னா அப்புறம் 2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். இப்போ 1/2 கப் நான் எடுத்திருக்கேன். ஸ்வீட் எங்களுக்கு மைல்டாக போதுங்கிறதுனால 1/2 கப் எடுத்திருக்கேன். முந்திரி பருப்பு ஒரு 10 பருப்பு உடச்சி வச்சுக்கோங்க. ஏலக்காய் பவுடர் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு. இது கடைசியாக நம்ம லட்டு பிடிச்ச பிறகு இதை வந்து பெரட்டி எடுக்கிறதுக்காக இந்த தேங்காய் பூ தனியாக வச்சுருக்கேன். நெய் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். முந்திரி பருப்பை வறுத்து எடுத்துக்குவோம். முந்திரி பருப்பு கோல்டன் கலரில் வந்த பிறகு எடுத்துட்டு தேங்காய் பூவை போடணும். ஏன்னா முந்திரி பருப்பு கருகி போயிடாமல் இருக்கணும். முந்திரி பருப்பு உங்களுக்கு போட பிடிக்காட்டி முந்திரி பருப்பு அவாய்ட் பண்ணிடலாம். தேங்காய் வந்து ட்ரையான தேங்காய் பூ தான், அதனால நெய் ரொம்ப தேவையில்லை. அந்த தேங்காய் வாசம் வரும்போது நீங்கள் அமர்த்திடலாம். லேசாக வதக்குனீங்கன்னா போதும். ரொம்ப வதக்குனீங்கன்னா அந்த தேங்காய் எண்ணெய் வாடை வந்துடும். போதும். இப்போ நம்ம கண்டென்ஸ்டு மில்க் ஊற்றுவோம். கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்குங்க. பத்தலைன்னா திரும்ப ஊற்றிக்கலாம். அந்த நெய் சூடாக இருக்கிறதுனால தேங்காய் வந்து சீக்கிரமே வந்து உங்களுக்கு ரோஸ்ட் ஆகிடும். இன்னும் கொஞ்சோண்டு ஊற்றிக்குவோம். இப்போ ஏலக்காய் பவுடர், முந்திரி பருப்பு, ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம பாத்திரத்தை வந்து மாற்றி வச்சிடணும். இதிலே வச்சிங்கன்னா தூர் பக்கம் வந்து கருகி போயிடும். இப்போ இது ஆறட்டும். இது ஆறின பிறகு நம்ம லட்டு பிடிக்க வேண்டியதுதான். ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பெல்லாம் கரெக்டாக இருக்குது. கையில் கொஞ்சம் நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இது சூடாக சாப்பிட்றத விட ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்டீங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக, ரொம்ப குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கோகோனட்டில் பண்ணிங்கன்னா, தேங்காயில் பண்ணிங்கன்னா, தேங்காய் பூவில் நீங்கள் அந்த ஈரச்சத்து போகிற வரைக்கும் நீங்கள் நெய்யில் வதக்கணும். இது அப்படி கிடையாது, ரொம்ப ஈஸி. இப்போ ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஃப்ரிட்ஜில் வச்சிங்கன்னா இன்னும் கொஞ்சம் இறுகி இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி எல்லா உருண்டையும் ரெடி பண்ணிக்கிட்டுருவோம். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.